ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தை மாதம் பிறந்தாலே நிறைய விசேஷமான நாட்கள் வந்துடும். ஆக்சுவலி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கேற்ப தை மாதமே ஒரு சிறப்பு மிகுந்த மாதம். தையில் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அதிக சிறப்புடையது. அதில் தையில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண சிறப்பு கிடையாது. தையில் வரக்கூடிய பௌர்ணமி அதிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுது. தையில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த ஆண்டு பிப்ரவரியுடைய 12ஆம் தேதி வருது. ஆக்சுவலி பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். இந்த டைம் பூசம் முன்னாடி வருது, பௌர்ணமி பின்னாடி வருது. ஆனால் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூசத்தில் கொஞ்சம் பௌர்ணமியும் வந்துடும். ஸோ தை பௌர்ணமியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலைகளால் தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் லைஃபுக்கு தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உங்கள் லைஃபுக்கு தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ தை பௌர்ணமியில் மேச ராசிக்காரங்க நான் சொல்லக்கூடிய இவற்றை நீங்கள் செய்தீங்கன்னா பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது என்னங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தை பௌர்ணமியில் எவற்றை செய்தால் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தை பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர் ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அற்புத மாதம். தமிழர்களுடைய பொறுத்த வரைக்கும் நெல் அறுவடை மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. அனைத்து உயிர்களுக்கும் உணவு தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இம்மாதத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்படும். இம்மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்கள் வரும். அதில் ஒன்று தான் தையில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்தில் மேச ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தின் பூச நட்சத்திர தினத்தன்று அல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய தினம் இல்லைன்னா பிந்தைய தினம் வரும். இந்த ஆண்டு தை பௌர்ணமி கரெக்டாக பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் வருது. ஸோ இந்த தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்திருங்க. அப்புறம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. அங்கு சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. பின்பு வீடு திரும்புங்க. அப்புறம் திரும்பியதும் கேசரி செய்து சிவனுக்கு நெய்வேத்தி செய்யுங்க. திட உணவு எதுவும் இந்த நாளில் உட்கொள்ளாதீங்க. பௌர்ணமி விரதம் இருந்து சிவ மந்திர ஜபம், சிவ தியானம் ஆகியவற்றில் முழுசாக ஈடுபடுங்க. மாலையில் மீண்டும் திரும்ப சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க. அர்ச்சனை செய்யுங்க. வழிபாடு செய்யுங்க. சிவ பார்வதியை வழிபட்டதும் கோயிலில் இருந்தவாறு வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்யுங்க. பின்பு கோயிலில் விளக்கெண்ணெய் அல்லனா நெய் தீபம் ஒன்று ஏற்றி வழிபட்டு கோயிலை வளவாருங்க. வீடு திரும்புங்க. இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக இந்த நாளில் வழிபாடு செய்யணும். வீடு திரும்பியதும் பூஜை அறையில் சிவனுக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேசரி இருக்குல்ல, அதை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதத்தை முடித்து உங்களுடைய வழக்கமான நைட் ஆகாரங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை அந்த நாள் சாப்பிடுங்க. இதை தை பௌர்ணமி வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு ஆயுளானது விருத்தியாகும். நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள் நடக்க தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மனநலன் சிறப்பாக இருக்கும். துர்துஷ்டங்கள்லாம் உங்களுக்கு விளங்கும். சிறந்த நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை நீங்கள் அடைவீங்க. ஸோ இதுதாங்க தை பௌர்ணமியுடைய சிறப்பு. இந்த தை பௌர்ணமி கரெக்டாக இந்த டைம் புதன்கிழமை வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வர்றதுனால இந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நாம் புதன் பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். புதன் பகவானை இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் நமக்கு நிறைய இருக்கும். அதனால் நம்மளுடைய லைஃப்பில் அறிவு திறனானது அதிகரிக்கும்.
அதனால் இந்த நாளில் புதனையும் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இப்போ இந்த தை பௌர்ணமியில் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். கிரகநிலைகள் பார்க்கும்போது இந்த தை பௌர்ணமியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றலானது கிடைக்கும். அதை விட குடும்பத்தில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் தீரும். தேவையற்ற குழப்பங்கள் தீர நீங்கள் புது முயற்சிகள் எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லணும். அப்படி அனுசரித்து சென்றீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். அப்படி அனுசரித்து செல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பாவமாக மாறும். அதனால் அஸ்வினியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே அனுசரித்து போங்க. அதுவும் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அனுசரித்து போங்க. பர்டிகுலராக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பரணியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து குடும்பத்தின் மீது பாசமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக பாசம் அதிகமாக வைத்து கொள்ளும். பாசம் அதிகமாக வைத்து கொள்ளும்போது அந்த பாச பிணைப்பினால் உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும். அவர்களோடு நீங்கள் இனிமையாக பேசி பொழுதை கழிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் இதனால் நடக்கும். ஸோ மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முயற்சிகள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எந்த முயற்சிகளும் செய்யாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக எல்லா முயற்சிகளும் செய்யுங்க. புது புது முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும். பணவரவு கூட ஆக்சுவலி நிறைய கூடும். பணவரவு கூடும்போது அந்த பணத்தை நிறைய சேமிப்பு பண்ணுவது நல்லது. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமி அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள். அதனால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, தன்னம்பிக்கையோடு செயல்படுவது. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு பெறுவது ஈஸியாக இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் மேன்மையானது உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரியத்தில் உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகும். ஏதாவது மனக்கவலைலாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தீரும். மொத்தத்தில் உங்களுடைய கவலைகள் தீர்வதற்கு நிறைய சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்கள் வேலை ஈஸியாக முடியும். உங்களுக்கு வேலையில் ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது முடிக்கிறதுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய வேலை டக்குன்னு முடியும். இது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ மேசராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் நம்ம சேனலில் புதிய தகவல்கள் நிறைய போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.